பொங்கலை முன்னிட்டு ஏராளமானோர் சென்னையிலிருந்து செல்லும் நிலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் பாலம் கட்டும் பணி தாமதம் காரணமாக நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இப்போ போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? அதிகாரிகள் யாராவது வந்திருக்கிறாங்களா? காயத்ரி, அதாவது நாம் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, அதாவது கடலூர் மாவட்ட வேப்பூர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து திருச்சி பெரம்பலூர் செல்லக்கூடியவர்கள் சென்னையிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை பிரதானமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த நிலையில் இந்த வேப்பூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு பாலம் கட்டும் பணி என்பது நடைபெற்றது. பின்னர் அந்த கட்டுமான பணி என்பது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு ஆமை வேகத்தில் தற்போது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இந்த திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் வேப்பூர் பகுதியில் சர்வீஸ் சாலையில் செல்லக்கூடிய நிலை என்பது கடந்த 5 ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பாலம் கட்டும் பணிகள் நடைபெறாத காரணத்தினாலேயே தற்போது ஆமை வேகத்தில் இந்த வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 200 மீட்டர் பாலம் கொண்ட இந்த பணி என்பது இதுவரை நடைபெறவில்லை. இதனால் இந்த 200 மீட்டரை கடந்து செல்வதற்கு அரை மணி நேரம் கார்கள் வாகனங்கள் செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து காவல்துறையினரும் வேப்பூர் காவல்துறையினரும் தற்போது போக்குவரத்தை சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதியம் 12 மணியிலிருந்து தற்போது 3 மணி வரை இந்த போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் இரவு நேரத்தில் அதிக அளவில் வாகனம் வரும் என்பதால் போக்குவரத்து என்பது தொடர்ந்து சீரமைப்பு பணிகளும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். காய்கறி, நன்றி பிரேம், விவரங்களை வழங்கியமைக்கா.